10 பஞ்சாயத்தும் இங்க நெதாரத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா போட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பையன் பணைய வச்சு விட்டா அவன் கிடைக்காம பொசகட்ட பையன். அவன் பேச்ச பூ இங்க பேசி என்னப்பா சேருவா நான் சொல்றேன். அவனை விடுங்கய்யா, செத்த பயில போய் பேசிக்கிட்டு ஒரு பொண்ணோட தொடுப்பு வச்சுக்கிட்டு என்னமோ அமுஷம் என்னாச்சு? ஊரு எப்ப கேடும் கூட்டம் எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தீங்களா? அவன் தரமுள்ளவையா, 100 பேத்த கூட வச்சுட்டு இருந்திருப்பேன். அத பத்தியா அப்ப பஞ்சாயத்துல பேச்சு? விஷயத்தை பேசி முடிவு பண்ணாம ஊர் பாயாசத்தையே குடிக்க வந்திருக்கிய. அத்தா, பஞ்சாயத்துனா பளிச்சுன்னு பதில் சொல்ல முடியாது அத்தா. அங்க இங்க தொட்டு தொடங்கிதானே வரணும். போத நிறுத்திங்க உங்க பேச்ச. கடைசியில காய்ச்சோரம் பட்டிக்காரங்க அவங்க நுழைநாட்டு பத்தியை காமிச்சிட்டீங்க. எங்க ஊர் பைய உசுர பணைய வச்சு மாட்டை புடிச்சிருக்கிறான். எங்க ஊருக்கார பைய வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அருவாளை காட்டி மிரட்டி இருக்கிறா ஒரு சின்ன பையன். பயலையில பேச மரியாதை கட்டிடும். வீரனா, நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம். கரிசப்பட்டி பெரியமாய தவிர காக்கிவாடம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடைஞ்சோட அன்னைக்கு என்னமோ கேவலமா பேசுறீங்களா? மாட்டை ஏன் ஊருக்கார புடிச்சிருக்கிறான். மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ணை கொடுக்கணும். மூக்கி ஏதோ குடிவேர்ல வார்த்தையை விட்டுவிட்டான். விசாத்து மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு? குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா? நான் குடிச்சுட்டோம் குத்தி விட்டேன்னா குடியில குத்தி விட்டாண்டு பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுருமா? இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, என்ன சும்மா விட்டுறாங்களா? நிறுத்தப்பா. 8 ஜில்லாவுக்கு அடங்க தேவர் வீட்டுக்காளைய எங்க ஊருக்கார அடக்கியிருக்கான். ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது, உசுறு போயிருந்தது. நீங்க கஞ்சி ஊத்துவீங்களா? ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா, புத்தி வச்சு பேசுங்கப்பா. ஆனா நீ வேற சும்மாரியா? பொண்ணா பந்தயம் வச்சு சூதான்னு ஊருக்காரங்க போய் புத்திய பத்தி பேசிக்கிட்டு அப்ப கஷ்டப்படிக்காம புத்தி இல்லாத வேண்டியா? எண்ணி 10வது நாள் உங்க ஊரு பொண்ணு எங்க ஊருக்கு வந்தே ஆகணும். காளைய அடக்கிறவன் அவ கழுத்துல தாலிய கட்டியே தீரணும். இது பஞ்சாயத்து. 10வது நாள் என்ன, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும். என் ஊர்த்துக்காரிய தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன், வந்து தின்னுட்டு போங்க. எங்க ஊர்ல சாப்பாடு அலைக்கு பஞ்சம் இல்ல. எங்களை என்ன இலைக்கு எங்கிற பயலுவ நினைச்சியா? உயிரை கொடுத்தாவது ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும். மலைச்சாமி, ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானேங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி இருந்தோம். எங்க ஊரு மண்ணை பத்தியும் பெண்ணை பத்தியும் கெட்டளிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. யோ, கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரைய விடுவான். எங்க ஊரு பொண்ணை நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல்ல. உங்களால நீங்க பாத்துங்க, எங்களால நாங்க பாத்துக்கிறோம். ஏற்பாடு பண்ற கல்யாணத்துக்கு. என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தானே தேவை. ஆயிருந்தா இருக்கட்டும், பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா? நான் யாரு? வாத்தியாரு, பள்ளிக்கூடத்து வாத்தியார். அறிஞ்சது அறியாதது, தெரிஞ்சது தெரியாதது, புரிஞ்சது புரியாதது, இதெல்லாம் எடுத்து சொல்றானா? என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரங்க முத்து பேச்சை சொந்த கொண்டாடி இருக்க முடியுமா? என்னத்த பண்ணிருப்பே? பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கையை தேவம் பண்ணத்தானே கேட்டாங்க. ஆமா, இங்கதான் நான் சொல்றேன். மூக்கையை தேவன் சம்சாரம் சபையில இருந்து முத்து பேச்சு மூக்கையனுக்கு பிறக்கலன்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல. எப்படி? நீங்க அங்க அவன் மேல கல்யாணத்துக்கு பந்த போட்டுக்கிட்டு இருக்கான். மாடு பிடிச்சேனா மாங்கா மாதிரி நிக்கிறேன். தேவரே, இந்த விஷயத்துல நாம விட்டு கொடுத்தோம் நம்ம ஊருக்கு அவமானமா போயிடும். பாத்துக்கங்க. ஒத்த பொண்ணுக்காக இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி, ஆம்பளை பொம்பளை இருந்து பொட்டு பொடிசு வரைக்கும் வேல்கம்பு வீச்சரோட கரசப்பட்டிக்கு போகணும். ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு.
தணிச்சு விடவா? நீங்களா தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. துவண்டு கிடந்த மூக்கையா தேவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியால தான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல தோத்துவிடும் இல்ல. மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை புடிச்சது நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கா, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய? ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சுக்கிறியா? என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு, மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம மைதானத்துல போய் பானை வச்சு காட்ட முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிட்டு தம்பி சொல்றது கேக்குதுல்ல? உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். என்ன கையா இருக்கு, கொஞ்சம் சொருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல் பட்டி அழிக்க ஆள் அமிச்சிங்களாமே, இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரண்ண தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரியத்தை முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். வணக்கம். குட் மார்னிங். என்ன சுப்பையா, மணி 9ஆவது, இன்னும் பள்ளிக்கூடத்தை திறக்காம இருக்க? இனிமே இந்த பள்ளிக்கூடத்தை எப்பவுமே திறக்க மாட்டேன்னு சொல்லி காக்கியோடப்பட்டி கரஸ்பாண்ட் கூட்டி போயிட்டாரு சார். என்ன இது அக்கிரமமா இருக்கு? ஊருக்குள்ள ஒரு தகராறுங்கிறதுக்காக அயன்பாட்டுல பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போயிட்டா இந்த பையனுடைய படிப்புல என்ன ஆகும்? என்ன கட்டின பள்ளிக்கூடமா இருக்கட்டுமே. இதுக்கு தாயா ஊருக்குள்ள வரி போட்டாவது உள்ளூர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி தொலைச்சிருந்தோம்னா இந்த சிரமமே இல்லாம போயிருந்துக்குமே. பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டீங்க, பிள்ளைங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னா. இப்ப பள்ளிக்கூடத்துல பசங்க படிக்கலன்னா என்ன ஆயிரப்போகுது? என்ன வார்த்தையே காணோம். இப்ப பள்ளிக்கூடத்துல பசங்க படிக்கலன்னா என்ன ஆயிரப்போகுதுன்னு உங்களை மாதிரி கை நாட்டு அவங்களாவது பேனாவை பிடிச்சி 4 வார்த்தை எழுதிட்டுமேன்னுதான். ஓ உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கரிசப்பட்டியிலிருந்து நம்ம ஊருக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் அவங்க ஊருக்கே வாழ வெட்டியாக்கி திருப்பி அனுப்புங்க. அப்பதான் அந்த பொசகட்ட பயிருக்கு புத்தி வரும். சூதாடிங்க ஊர்ல சுமங்கலியா இருக்கிறத விட சொந்த ஊர் மண்ல முண்டாச்சி மாதிரி இருந்துருவையா? இதெல்லாம் ஒரு ஊரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. பாவம் மூக்கியாத்தேவன் போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச பாராபடுத்தினா அதுதான்யா கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்டினாதா புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறை வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். கோய் அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. இதோட வீட்டுக்கு போனோம், இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ. ஏ ராசா,
என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க. வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகும்னு பருத்திய பரப்பி வச்சேன், பழமாதான் படுக்க வச்சேன். பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்கோ. அவர் தானே உனக்கு முத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறிய. சேர்வா மாமா. தாலி கட்டாமலே இவள் விதவையாகிவிட்டாளா என்ன? ஒரு பூமாலை இழைத்து இழைத்து நாராகிவிட்டதே. அந்த ஓவியத்தின் உதட்டிலிருந்து புன்னகையை திருடிக் கொண்டு போனது யார்? அவள் விடும் கண்ணீர் என் மீது திராவகமாய் தெரிக்கிறதே. பூவை சுமக்க வேண்டிய பொன்னாடை தீயை சுமந்த மெழுகாய் தேய்கிறாளே. கூடாது, மீண்டும் அவள் உதட்டுக்கு புன்னகையை பூட்ட வேண்டும். மனமே சொல், அந்த கன்னி கிளி சிரிக்க என்ன வழி? அன்புள்ள முத்து பேச்சுக்கு முத்து பேச்சே, உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குமா? உனக்குதாம்மா. வாத்தியாரையா, இந்த கடுதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. உன் மாமன் உசுரோட தான் இருக்கான். சீக்கிரமா திரும்பி வரேன்னு கடுதாசி எழுதியிருக்கான். வீரண்ணங்கிட்ட இருந்து கடுதாசி வந்தது பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாகி கலை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்குங்கிற வெட்டினவன் உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க, வீரன் திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டவனா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் முத்து பேச்சை தான் கட்டுவனு சபதம் போட்டுருக்கானப்பா. சபதத்தை முறியடிக்கிற. எப்படியா முறியடிப்ப? காக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மேனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க. அதானே? ஆமா. நான் என்ன சொல்றேன், திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாங்க முத்து பேச்சு, இன்னொரு கடுதாசி இருக்குமா? இந்த வாத்தியாரையா, இன்னைக்கு என் மாமன் 2 லெட்டர் போட்டிருக்கு.
நிஜமா தான் பாருங்களே. என்னங்க வாத்தியாரையா? வாத்தியாரையா, நாளைக்கு உன் மாமன் வீரனை சொல்லுங்க. நிஜமாவே உண்மையிலேயே பட்டாளத்திலிருந்து திரும்ப வரானா? பாட்டி, பாட்டி, ஆத்தா, ஆத்தா, எங்க போயிட்டாங்க? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி, பாட்டி, எங்க போயிட்டாங்க இந்த நேரத்துல? என்னடி? என்ன முத்து பேச்சு? மாமே ஊர்ல இருந்து வராரா? பாட்டி, பாட்டி, என்னடி? மாமே ஊர்ல இருந்து வருது பாட்டி. என்னடி சொல்ற? மாமே ஊர்ல இருந்து வரேன்னு கடுதாசி போட்டிருக்கு பாட்டி. மாமே வரேன்னு கடுதாசி போட்டிருக்கானா? என் புள்ள வீரண்ண வரானா? அடியே, என் வயிற்றுல பால் ஊத்துனீங்க, உன் வாய்க்கு சர்க்கரையை தாண்டி போட்டான. எனக்கு ஒன்னும் சக்கரை வேணாம், உன் புள்ளதான் வேணும். அடி அடி செருப்பால ஆசை பாரு, ஆசை. அது என் ராசாடி, சாதாரண நம்பிக்கையா? தெருவில் மாட்டா எப்படி இருக்க? எனக்கு என்ன நல்லா இருக்கேன் ராசா. நான் நல்லா இருக்கேன். புள்ள கலர் மாதிரி வெள்ளக்கார தோற மாதிரில வந்திருக்கிறான். பயம் விதவிதமா என்னென்னமோ கிளவிக்கு வாங்கிட்டு வந்து அழகு பார்க்க போறேன். சும்மா எங்கிட்ட வாய வச்சுக்கிட்டு அவன் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். அங்க பூத்த கண்ணோட ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காரு, அவளுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். புத்தி போய் எங்க ஆத்தா? உள்ளதான் இருக்கா போ. குண்டு செட்டிக்கு வெக்கத்தை பாரு. எங்க ஓடுற? நான் உனக்கா என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் தெரியுமா? இங்க பாரு. நீ எங்க
என்னடி நடுச்சாமத்துல தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்காம இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே தூங்காம இருக்க. சரி சரி படுத்து தூங்கு. என்னடி உருட்டிட்டு இருக்க? வாசு தெளிச்சு கூட்டம் வேணா. இந்த குறுக்கு ராத்திரியில எவளாவது வாசல தெளிச்சு கூட்டுவாளா? இருக்கச்சியா இருக்கேடி. சரி வா வந்து பாடு. அங்க என்னம்மா பண்ற? கொல்ல கதவை திறந்துகிட்டு. ஒண்ணு இல்ல, பொழுது விடிஞ்சிருச்சான்னு பார்த்தேன். தெளிச்சுவே கோலத்தை போட மறந்துட்டேன் பாரு. வர்றவன் வர போறான். நீ ஆடுற ஆட்டத்துல வீட்டை புடுங்கி வாசல்லையே வச்சிருவ போல இருக்கு.